ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடக் கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி, இங்கே எபிரேயாக்கியோன் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லி முந்தின அதிகாரத்திலே அங்கே பழைய பரிசுத்தவான்களினுடைய வாழ்க்கையை, அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட விசுவாசத்தை ஒப்பிட்டு பேசி, இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அவர் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாமும் இயேசுவின் மேலே கண்களை பதித்து ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை மேகம் போன்ற திரளான சாட்சிகளினுடைய மேலான தேடல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எதை தேடினார்கள் என்பதை நாம் முந்தின அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தவான்களின், அந்த விசுவாச வீரர்களின் வாழ்வில் இருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இவர்கள் அனைவரும் ஒன்றை விட இன்னொன்றை மேலானது என்று சொல்லி அவர்கள் எண்ணி நாடினவர்கள். அவர்கள் கண்ட வேறுபாடு இந்த உலகத்தை சார்ந்தவற்றுக்கும் ஆவிக்குரியதற்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருப்பதை கண்டு கொண்டார்கள். மனித சித்தத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் இடையே காணப்படுகிற வேறுபாட்டை போன்றதாக அவர்களுடைய தேடல் இருந்தது. ஆபேலை குறித்து நாம் முதல் வீரனாக கற்றுக்கொண்டோமே, அவர் சகோதரனின் வழியுடன் ஒத்து போவதை விட உயிரையும் கொடுக்க துணிந்தார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். ஏனோக்கினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பக்தியற்றோருடன் ஒத்து போவதை விட தேவனோடு கூட நடப்பதை அவர் அங்கே தெரிந்து கொண்டதை விசுவாச வீரனாக அவரை குறிப்பிட்டு எபிரேயாக்கியோன் பாராட்டினார். நோவாவை பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய நாட்களிலே ஜனங்கள் உண்டு குடித்து பெண் கொண்டு வாழும் மக்கள் வாழ்ந்தனர். உண்டு குடித்து பெண் கொண்டு வாழும் மக்களுடன் ஒத்து போவதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதைத்தான் நோவா தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்த்தோம். ஆபிரகாமினுடைய வாழ்வை பார்த்தோம் என்று சொன்னால், கைகளால் கட்டப்பட்ட நல்ல நகரில் சுகமாக அவர் வாழ்கிறதை விட ஒரு தெரியாத நாட்டில் கூடார வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விசுவாச வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். சாராளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பலவீனத்தில் சோர்ந்து போவதை விட விசுவாசத்தில் பிள்ளை பெறுகிறதற்கான பலனை அவள் அடைந்தாள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அதனை போல அநேகரை குறித்து சொல்லும் பொழுது, விட்டு வந்த தேசத்தை திரும்பி பார்ப்பதை விட பரம தேசத்தை விசுவாசத்துடன் அறிக்கையிட்டு பரதேசிகளாக மடிவதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று கற்றுக்கொண்டோம். ஆபிரகாமும் ஈசாக்கும் சாதாரண உலக அன்பை விட தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அங்கலாய்த்து மரிப்பதை விட ஆசீர்வதித்து கொண்டே அவர் மரிப்பதை விரும்பி அவர் விசுவாசத்தினாலே தன்னுடைய சந்ததியாரை ஆசீர்வதித்ததை நாம் கற்றுக்கொண்டோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எகிப்தில் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற அந்த பிரமிடுகள், மம்மீஸ் என்று அழைக்கிறோமே, அதில் கொண்டு போய் அடக்கம் பண்ண அவர் விரும்புகிறதை விட கானானுக்கு எலும்புகளை கொண்டு போகும்படியான ஒரு கட்டளையிட்டதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். மோசேயினுடைய பெற்றோரை குறித்து நாம் கற்றுக்கொண்ட பொழுது, அரச கட்டளையின்படி குழந்தையை கொண்டு தங்க வாழ்க்கையை சுகமாய் அவர்கள் வைத்து அமைத்து கொள்வதை விட குழந்தையை காப்பாற்றி பிரச்சனைகளை அவர்கள் எத்தனை வந்தாலும் எதிர்கொள்ளலான்னு சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறினதை குறித்து கற்றுக்கொண்டோம். மோசேயினுடைய வாழ்க்கையில் அரச சுகபோகங்களை அனுபவிப்பதை விட அரண்மனையில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை விட
இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களை விட, அவிசுவாசத்தினால் உண்டாகிற தோல்வியை விட ஆண்டவருக்காக பாடுகளை, லட்சியமுள்ள ஒரு வனாந்தர வாழ்வை, உன்னத நாட்டினுடைய ஐஸ்வர்யத்தை, விசுவாச சாதனையை அவர் கொண்டு வாழ்ந்ததை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். மோசேயும் இஸ்ரவேலரும் கடற்கரையில் மரிப்பதை விட கடலை பிளந்து புறப்படுகின்ற ஒரு விசுவாசத்தில் முன்னேறி சென்றதை கற்றுக்கொண்டோம். இஸ்ரவேலர்கள் தடைபடுவதை விட தகர்த்து முன்னேறுகிற, அதாவது எரிகோவை தகர்த்து முன்னேறுகிற ஒரு காரியத்தை விசுவாசத்தினாலே செய்து முடித்ததை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ராகாப் என்கிற வேசி கீழ்ப்படியாதவர்களோடு கூட அவள் தேசபக்தியை காட்டி அவள் அழிந்து போகாதபடிக்கு தேவ பக்தியை அவள் தெரிந்து கொண்டு தேவனுடைய ஜனங்கள் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சேதமாகாமல் இருந்ததை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். நியாயாதிபதிகள், அரசர்கள், தீர்க்கதரிசிகளின் பட்டியலை அங்கே எபிரேய ஆக்கியோன் கூறினாரே. கிதியோன், பாராக், தாவீது, அதே போல சாலமோன், சிம்சோன், சாமுவேல் என்றெல்லாம் பட்டியலை அடுக்கினாரே. அவர்கள் தங்கள் பார்வைக்கு நலமானதை செய்வதை விட தேவ சித்தத்துக்காக அவர்கள் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்ததை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அதே போல பலர் சுகமாய் வாழ்கிறதை விட, சரீர விடுதலைகளை விட, உலக மேன்மைகளை விட, பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே மாலையிடுகிறதை விரும்பினார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதை அவர்கள் விரும்பினார்கள். உபத்திரவத்தின் குகைகளிலே வாழ்ந்தாலும் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட வாழ்ந்ததை குறித்துத்தான் இங்கே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் பாரங்களை தூக்கி ஓட முடியாது. தங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரத்தையும் இறக்கிட்டு அவர்கள் ஓடிதான் ஆகணும். அதுவும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அவர்கள் தள்ளிவிட்டு அவர்கள் ஓடணும். அப்படி ஓடுகிற நேரத்தில் கண்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே பதிக்கப்படணும். அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடணும். அந்த சிலுவையை சகித்து என்று சொல்லப்படுகிறதே, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் பொறுமையோடு கூட ஓடுகிற ஓட்டத்தில் எல்லா காரியங்களும், எல்லாருடைய வாழ்க்கையின் எல்லாருடைய வார்த்தைகளும் நம்மை புகழுகிறதாக அமையாது. நமக்கென்று சொல்லப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அனுபவிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதனை சகித்து கொண்டு நாம் ஓட வேண்டும். அவமானத்தை எண்ணாமல் என்று இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது ரோமர்கள் அவர்கள் வைத்திருந்த கடுமையான ஒரு அந்த கொலை, அந்த நிறைவேற்றுகிற காரியமானது, அந்த குற்றவாளிகளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த தண்டனை மிகப்பெரிய ஒரு இழிவான தண்டனை. கொடூர குற்றவாளிகளைத்தான் அவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள். அந்த அவமானத்தை கூட கொடூரமான ஒரு குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கப்படுகிறது போல இந்த உலகத்தில் அனுபவிக்க மேக்சிமம் லெவல் அந்த அவமானத்தை தன்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு சிலுவையை சகித்து அவர் அந்த சந்தோஷத்திற்காக, அவருக்கு கிடைக்க இருக்கிற சந்தோஷத்திற்காக அதை பொறுமையோடு சகித்தபடியினால் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாளைய தினத்தில் அவர் சிலுவையை சகித்ததற்கு காரணம் என்ன? அவர் அவமானத்தை எண்ணாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? தனக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷம் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.